قد دنت عشر مباركة على أهل التقى والبر والإحسان هي أفضل الأيام في الدنيا فكن فيها مجدا واستبق. السلام عليكم ورحمة الله وبركاته. عن أبي هريرة رضي الله تعالى عنه قال: من حج فلم يرفث ولم يفسق رجع كيوم ولدته أمه. யார் ஹஜ் செய்கிறார்களோ அவர்கள் ரஃபஸும் செய்யவில்லை, ஃபுசுக்கும் செய்யவில்லை. அப்படி என்று சொன்னால் சுருக்கமான முறையிலே அல்லாஹுக்கு எந்தவிதமான மாற்றமான விஷயங்களை செய்யவில்லை. பாவமான காரியங்களோ அல்லது ஹஜ்ஜை முறியடிக்கக்கூடிய காரியங்களோ எதுவுமே செய்யவில்லை. அப்படி நன்மையை நாடியே ஹஜ்ஜி செய்கின்றவருக்கு, அப்படி பரிபூர்ணத்தை நாடியே செய்யக்கூடிய ஹஜ்ஜுக்கு பலன் என்ன தெரியுமா? அன்றைய பிறந்த குழந்தையைப் போல அல்லாஹு தாலா அவருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுகிறார். எனவே ஹஜ்ஜை நாம் மேற்கொள்வோம். இறைவன் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக நாம் மேற்கொள்வோம். இன்னொரு ஹதீஸில் வருகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வலைசலில் ஹஜ்ஜில் மப்ரூர் ஜஸா இல்லல் ஜன்ன. ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு நற்கூலி என்பது கிடையாது, சொர்க்கத்தை தவிர. கண்ணியமானவர்களே, ஹஜ்ஜி யார் யார் செய்கிறார்களோ அல்லது செய்ய இருக்கிறார்களோ அவர்கள் நியத்து வைக்க வேண்டும், தன்னுடைய ஹஜ் மப்ரூராக இருக்க வேண்டும், நன்மையை நாடி அல்லாஹ்விற்காக இருக்க வேண்டும். அதிலே பாவங்களோ அல்லது அந்த ஹஜ்ஜை முறிக்கக்கூடிய தவறுதலோ எதுவுமே நடக்கக்கூடாது. அப்படி இருக்குமேயானால் அந்த ஹஜ்ஜுக்கு கூலி என்பது அன்றைய பிறந்த பாலகனைப் போல, முன்னொன்று அன்றைய பிறந்த பாலகனைப் போல அது இல்லாமல் சொர்க்கமும் அவனுக்கு அளிக்கப்படுகிறது என்ற ஹதீஸை நாம் பார்க்கின்றோம். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கஸீரா ஃபித்தாரை.